ஆண்டவர்ட்ட கேட்கிறீங்க, வீட்டை ஆசீர்வதிங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. அன்பார்ந்த பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வீடு ஒரு குட்டி தேவாலயம். என்னைக்கு கர்த்தர் உங்களுக்குன்னு ஒரு வீட்டை ஏற்படுத்தி அந்த வீட்டில் உங்களை தங்க வைக்கிறாரோ, உங்கள் அடையாளம் ஆரம்பிக்கிறது. உங்களுக்காக கர்த்தர் இவ்வளவு முன்னேற்பாடு செய்து ஒரு வீட்டை கட்டி இருப்பார் என்றால், உங்க வீட்டின் மேல் தேவனுடைய ஆசீர்வாதம் நிச்சயமாய் தங்க வேண்டும். உங்க வீட்டுல எவ்வளவு பொருள் இருக்குதுன்றது முக்கியம் இல்ல, உங்க வீட்டுல ரட்சிப்பு இருக்குதா? நெடு நாளாக நீங்கள் காத்திருந்த காரியம், நீங்கள் தேடின காரியம் உங்கள் கூடாரத்தை தேடி வரப்போகிறது. குடும்பமா உட்கார்ந்து அவங்க வாசிப்பாங்க. அதுதான் உங்க வீட்டுல சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன், not the 60-inch TV. நான் இயேசுவின் நாமத்தை சொல்றேன், உங்க வீடு இன்றைக்கு ஆசீர்வாதமாக இருக்க போகிறது. என்னோடு கூட மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 11 to 13 உங்களுடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 11 to 13 முடிய. எந்த பட்டணத்திலாவது கிராமத்திலாவது நீங்கள் பிரவேசிக்கும் போது அதிலே பாத்திரமானவன் யார் என்று விசாரித்து, அங்க யார் பாத்திரமானவன் என்று விசாரிக்க வேண்டுமா? யாராவது ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு பட்டணத்திற்குள் பிரவேசிக்கும் போது அந்த பட்டணத்தில் யார் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள பாத்திரவான் என்று விசாரிக்க வேண்டுமா? Who is the person who is pertinent to receive the blessing? அதற்கு பாத்திரவான் யார்? ஒரு தேவ ஊழியனுடைய கால் உங்கள் வீட்டிலே அது கடந்து வரும்போது அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். ஆகவே ஆண்டவர் ஊழியக்காரர்ட்ட சொல்லுகிறார், ஆண்டவர் இயேசு தம்முடைய அப்போஸ்தலரிடத்துல சொல்லுகிறார், பாத்திரவான்களாய் என்று பார்த்து விசாரித்து நீங்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசிங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? நான் நம்புகிறேன், விசுவாசிக்க இன்றைக்கு இயேசு உங்க வீட்டுக்கு வருகிறார். சொல்லுங்க ஆமென். அவர் உங்களை விசிட் பண்ண போகிறார். உங்க வீட்டில் ஒரு நன்மை உண்டாக போகிறது. உங்க வீட்டில் இருக்க குறைவெல்லாம் அவர் நிறைவாக்க போகிறார். உங்க வீட்டில் ஒரு மகிமை இறங்கி வர போகிறது. உங்க வீட்டை கர்த்தர் இன்னைக்கு விசாரிக்க போகிறார். யாரெல்லாம் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? உங்க குடும்பத்துல குழப்பமா? இன்னைக்கு கர்த்தர் உங்க வீட்டை விசாரிக்க போகிறார். உங்க குடும்பத்தில் தேவைகளா? இன்னைக்கு கர்த்தர் அதை தேவைகளை எல்லாம் நிறைவாக்க போகிறார். உங்களுடைய குடும்பத்தில் இன்னைக்கு சில தடுமாற்றங்களா? வளர்ச்சி இல்லை. கர்த்தர் இன்னைக்கு உங்க எல்லைகளை விஸ்தாரமாக போகிறார். உங்க குடும்பத்தினுடைய உயர்வுகளை தடுக்கிறார்களா? கர்த்தர் உங்களுக்காக வைராக்கியம் பாராட்டி உங்க கூடாரத்தின் மேல் தம்முடைய அக்னியை காண்பிப்பார். யாரெல்லாம் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? சில இடத்துல பாத்திரவான்களான்னு பார்த்து அங்க தங்க சொல்லுகிறார். என பல இடத்துக்கும் அழைப்பார்கள். ஆனால் எல்லா இடத்திலையும் எல்லார் வீட்டிலும் நான் தங்குவதில்லை. ஆவியானவர் நடத்துவார். அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, பாத்திரவானா என்று கர்த்தர் பார்த்து அந்த இடத்துல தங்க சொல்றாரு. அது மட்டுமல்ல, அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிக்கும் போது, நீங்கள் புறப்படும் அளவும் அவனிடத்தில் தங்கியிருங்கள். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? சத்தமா ஆமென் சொல்றீங்களா? சும்மா வீடு வீடா மாறிக்கிட்டே இருக்காதுங்க. அவங்க கூப்பிட்டாங்க, இவங்க கூப்பிட்டாங்கன்னு வீட பெட்டியை தூக்கிட்டு அங்கங்க போயிட்டு இருக்காதீங்க. ஆண்டவர் சொல்றார், நான் உன்கிட்ட ஒரு அசைன்மெண்ட் கொடுத்திருக்கிறேன். நீ போனினா அந்த பட்டணத்துல இன்னார ஆசீர்வதிக்கணும்னு நான் முன் குறித்த அந்த வீட்டுல தங்கியிரு. அந்த ஊரை விட்டு போற வரைக்கும் அந்த வீட்டுல தங்கி இருக்க வேண்டும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அந்த வீட்டுல நீங்க தங்கி இருக்கும் போது என்ன செய்யணுமா? 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துங்கள். தமிழிலே வாழ்த்துங்கள் என்று எழுதி இருக்கிறது. ஆங்கில வேதாகமத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது, when you enter a house you speak shalom over them. அவர்களுக்கு சமாதானம் என்று சொல்ல வேண்டுமா? யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் உங்கள்கிட்ட சொல்ல போறேன், நீங்களும் சமாதானம் சொல்ல போறீங்க. சரியா? சமாதானத்துக்கு எபிரேய வழியிலே இருக்கிற வார்த்தை ஷாலோம். சோ இப்ப நான் ஷாலோம் சொல்லுவேன், நீங்களும் எனக்கு ஷாலோம் திருப்பி கொடுக்கணும். ஷாலோம். யூதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, யாராவது ஒருத்தவங்க தங்களை ஆசீர்வதிச்சாங்கன்னா திரும்பி அதே அளவு ஆசீர்வதிக்க மாட்டாங்க. சோ ஒருத்தவங்க அவங்கள பார்த்து உங்களுக்கு ஷாலோம், உங்களுக்கு சமாதானம்னு சொன்னா
அவங்க திரும்பி ரிப்ளை பண்ணும்போது ஷாலோம் ஷாலோம் அப்படின்னு 2 மடங்கு அவங்கள திருப்பி வாழ்த்துவாங்க. எங்க நானும் நல்லா இருக்கணும்னு நினைச்சு நீங்க என்ன திருப்பி வாழ்த்துவீங்க நம்பிக்கையோட சொல்றேன். உங்கள் வீட்டுக்கு ஷாலோம். அல்லேலூயா. அது ஏதோ ட்ரம்ப்பும் ஈரானும் தான் அந்த மாதிரி சமாதானம் பண்ணிக்கணும், நம்ம எப்படி வேணா இருக்கலாம். இல்லங்க, இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்தை சொல்றேன், உங்கள் வீட்டுக்கு ஒரு சமாதானம் வருவதாக. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? உங்கள் தூங்கா இரவுகள் இன்றோடு மாறப் போகிறது. உங்களுடைய அங்கலாய்ப்புகளை கர்த்தர் இன்னைக்கு உங்க வீட்டின் மேலிருந்து எடுத்து போட போகிறார். உங்க வீட்டுக்கு சமாதானம். யாராவது ஆமென் சொல்லுங்க, சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க வீட்டுக்கு ஷாலோம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? உங்க வீட்டுக்கு என்னங்க? ஷாலோம். உங்க வீட்டுக்கு ஷாலோம். அன்பார்ந்த பிள்ளைகளே, ஒரு வீட்டை சமாதானத்தின் பூமியாக ஆசீர்வதிக்கிறது யாருங்க? யாரால ஆசீர்வதிக்கப்படுகிறது? 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 27வது வசனம். இப்பொழுதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படிக்கு அதை ஆசீர்வதித்தருளினீர். கர்த்தராகிய தேவரீர் அதை ஆசீர்வதித்தபடியினால் அது எவ்வளவு நாள் ஆசீர்வாதமா இருக்கும்? அது என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். தேவரீர் அதை ஆசீர்வதித்தபடியினால். இப்ப நான் மனம் நிறைந்து சொல்லுகிறேன், கர்த்தர் உங்கள் வீட்டை ஆசீர்வதித்தபடியினால் அது ஷாலோம். அது என்றைக்கும், அது என்றைக்கும். யாரெல்லாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த விரும்புறீங்க? அன்பார்ந்த பிள்ளைகளே, இன்னைக்கு உங்க வீட்டை ஆண்டவர் விசிட் பண்ணாருன்னா உங்க வீட்டுல எப்படி இருக்கும்? அநேக நேரங்களில் நம்முடைய வீட்டுல ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார்? ஆண்டவர் சந்திக்க விரும்புற அந்த வீடு எது? அந்த குடும்பத்துல எதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார்? இங்கே தாவீதுக்கு ஆண்டவர் அருமையான வாக்குத்தத்தங்களை தருகிறார். தேவரீர் அதை ஆசீர்வதித்தபடியால் அது என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். யாராவது ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்தை திரும்பி பார்த்து சொல்லுங்க, உங்க வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அநேக நேரங்களில் நம்முடைய குடும்பங்களில் பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம குடும்பம் ஏன் ஆசீர்வாதமா இல்லைன்றதை நம்ம யோசிக்கிறதே கிடையாது. ஆண்டவர்ட்ட வந்து கேட்கிறீங்க, வீட்டை ஆசீர்வதிங்க, எங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க. அன்பார்ந்த பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வீடு ஒரு குட்டி தேவாலயம். விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்தை திரும்பி பார்த்து சொல்லுங்க, அவருடைய கூடாரம். அதை ஆண்டவர் சூஸ் பண்ணி கொடுக்கிறாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 26வது வசனத்துல, மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். யாரெல்லாம் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? இந்த பூமியின் மேல் உங்க பெயரை ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். அந்த இடத்துல தான் உங்க வீடு, அந்த இடத்துல தான் நீங்க வசிக்கிறீங்க. உங்களுக்காக கர்த்தர் இவ்வளவு முன்னேற்பாடு செய்து ஒரு வீட்டை கட்டி இருப்பார் என்றால் உங்க வீட்டின் மேல் தேவனுடைய ஆசீர்வாதம் நிச்சயமாய் தங்க வேண்டும். யாரெல்லாம் ஒரு ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஆகவேதான் வேதம் சொல்லுகிற சங்கீதம் 127:1 கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அது கர்த்தருடைய பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராகில். அம்மாவுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு மதியினத்தினால் அநேக வீடுகள் அழிக்கப்பட்டு வருகிறது. தேவன் சொல்லுகிறார், ஞானம் தன் வீட்டை கட்டுகிறது. விசுவாசிக்கிறவங்க யாராவது ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஞானம் இருந்தா வீடு கட்டப்படும். ஞானம் இல்லாவிட்டா எவ்வளவு அழகான மாளிகையான வீடு இருந்தாலும் அது இடிக்கப்படும். நான் பல வீடுகளுக்கு சென்றிருக்கிறேன். உலகம் முழுவதும் நான் வீடுகளுக்கு போகிறவன். அந்த வீட்டுல போய் நான் தங்கும் போதே அந்த வீட்டுல என்ன கிரியை இருக்கிறது, என்ன மாதிரி ஸ்பிரிட் இருக்குது. சில வீட்டுல போய் படுத்தா கோபமா வரும், எரிச்சலா வரும். காரணம், அந்த வீட்டுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு கிரியை இருக்கிறது. அவங்களுக்குள்ள இருக்கிற ஆவி அப்படிப்பட்ட ஆவியா இருக்கிறது.
சில வீடுகளுக்குள்ளே போனால் அசுத்த காரியங்களுடைய அப்படியே படம் போல வரும். ஆண்டவர் சொல்லுவார், இந்த வீட்டுல இச்சையின் ஆவிகள் குடியிருக்கிறது. உங்க வீட்டுல இயேசு குடியிருக்கிறாரா? இன்னைக்கு உங்க வீட்டுக்கு மேல தேவனுடைய சமாதானம் இறங்கி வர வேண்டும். நம்ம நினைக்கிறோம் நம்முடைய வீட்டுல இந்த ஆசீர்வாதங்கள் ஏன் தங்குவதில்லை? அன்பானவர்களே, நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 3-4 தயவு செய்து ஒரு நிமிஷம் நம்ம வாசிக்கலாம். நீதிமொழிகள் 24:3-4. வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலை நிறுத்தப்படும். அறிவினாலே அறைகளில் அருமையும் இனிமையும் அறிவினாலே அறைகளில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருட்களும் நிறைந்திருக்கும். நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு ஏற்ற ஞானத்தையும் அறிவையும் கொடுத்து கட்டுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை கர்த்தர் நிறைத்திருக்கும்படி அருமையும் இனிமையுமான சகலவித பொருட்களையும் கர்த்தர் உங்க வீட்டை நிரப்புவாராக. எல்லாரும் சொல்லுங்க, அருமையும் இனிமையுமான. மறுபடியும் சொல்லுங்க, இனிமையுமான. மறுபடியும் சொல்லுங்க. சரி, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் ஏன் பரதேசிகளாய் இருக்கிற நம்மக ஆண்டவர் ஒரு வீடு கொடுக்கிறார்னா, சங்கீதங்களில் 68ஆம் சங்கீதத்தில் 6ஆம் வசனத்திலே ஆண்டவர் எதற்காக இந்த வீடை கொடுக்கிறார் தெளிவா சொல்றாரு பாருங்களேன். தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார். கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார். தனிமையானவர்களுக்கு என்ன பண்றாரா? வீடு வாசல் ஏற்படுத்தி. யாராவது ஒரு ஆமேன் சொல்லுங்கப்பா, சத்தமா ஆமேன் சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து கேளுங்க, உங்க வீடு கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட வீடு. The Bible says God creates a home for those who are lonely. என்னைக்கு கர்த்தர் உங்களுக்குன்னு ஒரு வீட்டை ஏற்படுத்தி அந்த வீட்டில் உங்களை தங்க வைக்கிறாரோ, உங்கள் அடையாளம் ஆரம்பிக்கிறது. யாராவது ஒரு ஆமேன் சொல்லுங்களா? பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, என் வீடு கர்த்தர் எனக்கு கொடுத்த அடையாளம். அப்ப நான் உங்க வீட்டுக்கு வந்தேன்னா உங்க வீட்டை பார்த்தா எனக்கு தேவனுடைய செயல் அங்கே காணப்பட வேண்டும். I have to see the glory of God in your house. எத்தனை பேர் நம்புறீங்க இன்னைக்கு உங்க வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார்? அப்ப தேவன் உங்களை பார்க்கும்போது, யோபு சொல்லுகிறார், அவர் உம்மை விசாரிக்கும் நாளிலே உம்முடைய கூடாரத்திலே குறைவை காண மாட்டீர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? விசாரிக்கிற தேவமா, கூடாரத்துல குறைவே இருக்காதா? உங்களுக்கு நிறைவை தர விரும்புகிற தேவன். உங்க வீட்டை ஷாலோம் என்று சொன்னால் அது வெறும் சமாதானம் இல்லை. அந்த எபிரேய பதமாகிய ஷாலோம் என்று சொன்னால் அது வெறும் சமாதானம் மட்டும் இல்லை. அதுல பொருளாதார ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, அதுல சுகம் இருக்கிறது, அதுல நீடித்த வாழ்வு இருக்கிறது, அதிலே உங்கள் உறவின் முறைகளிலே உங்களுக்கு இணக்கத்தையும் சமாதானத்தையும் தேவன் கொடுப்பது இருக்கிறது. உங்க பிள்ளைகள் செழித்தோங்கி இருப்பார்கள். அவங்க கற்பங்கள் மலடா இருப்பதில்லை. உங்களுக்கு உண்டான எல்லாமே நிறைவா இருக்கும். விசுவாசிக்கிறவங்க யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? நீதிமொழிகள் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் அதைத்தான் சுட்டி காண்பிக்கிறது. Proverbs 14:11. துன்மார்க்கனுடைய வீடு அழியும். துன்மார்க்கனுடைய வீடு அவன் கட்டுறான், ஆனா அது அழிந்து போயிடுமா? செம்மையானவனுடைய கூடாரமோ செழிக்கும். செம்மையானவனுடைய கூடாரமோ செழிக்கும். But the tabernacle of the upright. ஆங்கில வேதாகமத்திலே அவர்கள் மொழிபெயர்த்திருக்கிறார்கள் எபிரேயத்திலிருந்து. அதை அவர்கள் வீடு என்று சொல்லாமல் கூடாரம் என்று சொல்லுகிறார்கள். கூடாரம் என்பது தேவன் மனிதனை சந்திக்கிற இடம். Tabernacle is a place where God meets man. சொல்லுங்க ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கூடாரம். அவர் தமது கூடார மறைவிலே வைத்து உங்களை என்ன பண்ணுவாரு? காப்பாற்றுகிறவராய் இருக்கிறார். தீங்கு கடந்து போக மட்டும் என்ன பண்றாரு? கூடார மறைவில் வைக்கிறார். நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன், உங்க வீடு தேவனுடைய கூடாரமாய் இருக்கிறது. இல்லைங்க, சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க.
சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. துன்மார்க்கனுடைய வீடு அழியும், செம்மையானுடைய கூடாரமோ செழிக்கும். ஷாலோம் என்றால் அது செழிப்பு இருக்கிறது. இன்னைக்கு ஒரு சிறிய தேசம், தமிழ்நாடை விட சின்னது, அந்த தேசம் உலகத்தையே ஆட்டி படைக்கிறது. உலகத்தினுடைய பொருளாதாரத்தையே இஸ்ரவேல் என்கிற சிறிய தேசம், அதை யாராலும் ஒன்னும் செய்ய முடியல. அமெரிக்காவில் இருக்கிற மக்கள் தொகையில் 3% இருக்கிற இந்த யூதர்கள் அமெரிக்க தேசத்தினுடைய பொருளாதாரத்தின் 30% அவர்கள் கண்ட்ரோல் செய்கிறார்கள். அவர்கள் மூலமாய் உலகம் முழுவதும் இருக்கிற பொருளாதாரங்கள் கண்ட்ரோல் செய்யப்படுகிறது. ஏன் அப்படிப்பட்ட ஒரு காரியம் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மேல்? ஏனென்றால் கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் அப்படிப்பட்டது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம்னு சொல்றவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? ஆவிக்குரிய இஸ்ரவேலராய் நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அதை பெற்றுக்கொண்டாலும், நம்முடைய சபை ஒரு எருசலேமாக ஆவிக்குரிய ரீதியில் பார்க்கப்பட்டாலும், கையினால் கட்டப்பட்ட எருசலேம் என்று ஒன்று இருக்கிறது. கர்த்தருடைய ஜனம் என்று சொல்லப்படுகிற இஸ்ரவேல் என்று ஒன்று இருக்கிறது. அப்போ அவங்ககிட்ட இருக்கிறது சீக்ரெட்ஸ் என்ன? ஆண்டவர் எதற்காக இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் ஆபிரகாம் மேல சொன்னார்? ஏன் அவங்க அப்பா தேராகோடையே இருந்திருக்கலாமே, எதற்காக கர்த்தர் ஆபிரகாமை அவர் தகப்பன் வீட்டை விட்டு வெளியே கொண்டு வந்தார்? ஏனென்றால் கர்த்தர் விரும்புகிற ஒரு வீடு ஒன்று, அந்த வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்பினார். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க வீடு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்தலம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஒரு வீட்டை கட்டுறது பெருசு இல்லைங்க, அந்த வீட்டுல ஆசீர்வாதம் நிலைத்து இருக்கிறதா? அந்த வீட்டுல அருமையும் செழுமையுமான செம்மையாவுடைய கூடாரத்தில் இருக்கிற செழிப்பு இருக்குதா? நீதிமொழிகள் 3:33 சொல்லுகிறது. நீதிமொழிகள் 3:33, நீ துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது. துன்மார்க்கனுடைய வீட்டுல சாபம் இருக்குதா? நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ, நீதிமான்களுடைய வாசஸ்தலம், the habitation of the just, அவர் ஆசீர்வதிக்கிறார். எத்தனை பேர் இன்னைக்கு அதை பெற்றுக்கொள்ள விரும்புறீங்க? கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? பக்கத்துல உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்க வாசஸ்தலத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார். நல்ல சத்தமா அழுத்தி சொல்லுங்க, உங்க கையை அழுத்தி பிடிச்சு சொல்லுங்க. மீனை கழுவுற மாதிரி பிடிக்கிறீங்க, பக்கத்துல இருக்கவங்க கைய. கழுவுற மீன்ல நழுவுற மீன் மாதிரி போயிட போகுது. ஆசீர்வாதம் கொடுத்தீங்கன்னா, நீங்க இஸ்ரவேல் ஜனங்க ஒருத்தவங்களை மனதார ஆசீர்வதிக்கிறாங்கன்னா அவங்க எப்படி கையை பிடிப்பாங்கன்னு ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிற யூதர்கள் மத்தியிலே வருடத்துக்கு 2 முறை நான் போய் ஊழியம் செய்ய தேவன் எனக்கு வாசல்களை திறந்திருக்கிறார். அமெரிக்க தேசத்திலும் இஸ்ரவேல் தேசத்திற்கும் சென்று அங்கே அவர்கள் மத்தியிலே ஊழியம் செய்கிறேன். சற்று உங்களுக்கு முன்பாக பாடினேன்ல நன்றி பலிகள், அதை என் கூட தமிழ்ல பாடுவாங்க. எப்படி தெரியுமா? எல்லாம் பிளாக் எல்லாம் எடுத்து அசைச்சு, கையெல்லாம் அசைச்சு, நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். ஆனா அவ்வளோ வெள்ளக்காரங்களும் பாட்டுக்கு அவ்வளோ டான்ஸ் ஆடி பாடுவாங்க தெரியுமா? இந்த தமிழனை மட்டும்தான் அசைக்கவே முடியலங்க. தமிழனுக்குன்னு ஒரு தனி கெத்து, என்னை யாரும் அசைக்க முடியாது. அவங்க வந்தாங்க, ஃபாதர் வந்தாங்க, யாரும் எங்களை அசைக்க முடியாது. நீதிமானுடைய வாசஸ்தலத்தையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். The Lord blesses the house, the habitation of the just. அன்புடைய பிள்ளைகளே, மறுபடியும் சொல்லுகிறேன், உங்க வீடு ஒரு ஆசீர்வாதமா சாபமா? அது ப்ராஸ்பரிட்டி, செழிப்புலையும் இருக்கணும், சமாதானத்திலையும் இருக்கணும், சுகத்திலையும் இருக்கணும், உறவுகளிலையும் ஒரு திருப்தி இருக்கணும். திருப்தியற்ற உறவுகள்ல வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை. அந்த இருதயம் திருப்தி அடையணும், சந்தோஷம் இருக்கணும். உங்க வீட்டுல அந்த சந்தோஷம் இல்லைன்னா நீங்க எவ்வளவு சம்பாதித்தாலும் வீண். உங்க வீட்டுல அந்த சந்தோஷம் இல்லைன்னா
அன்பார்ந்த பிள்ளைகளே, நீதிமொழிகள் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது. நீதிமொழிகள் 15:6. நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு, துன்மார்க்கனுடைய வருமானத்திலோ துன்பம் உண்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், உங்க வீட்டுல தேவனுடைய பொக்கிஷத்தை கர்த்தர் அதிகமாய் தரப்போகிறார். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அமெரிக்காவுல அங்க இருக்கிற இந்த நீக்ரோ ஆப்பிரிக்கன்ஸ் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு இந்தியன்ஸ் டார்கெட்டா. ஏன்னா அவங்களுக்கு கட்டாயம் தெரியுது, நம்ம இந்தியர்களுக்கு கோல்டுனா ரொம்ப இஷ்டம். அதனாலயே இந்தியன்ஸ் இருக்கிற வீடை சுத்தி சுத்தி வருவாங்க. இந்தியன்ஸ் நடந்து போனா கண்டிப்பா அந்த அம்மா கழுத்துல ஒரு 5 பவுன் 2 பவுனாவது தேரும்னு சொல்லி அவர்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை பாருங்க அந்த ஆப்பிரிக்கர்கள் மத்தியில. காரணம், நம்முடைய இருதயத்துல நமக்கு சேமிக்கிறத குறிச்சு ஒரு கனவு இருக்குது, சேமிக்கிறத குறிச்சு நமக்கு ஒரு வாஞ்சை இருக்கிறது. நம்ம வீடு ஆசீர்வாதமா இருப்பதற்காக நம்ம சில திட்டங்களை இடுகிறோம். ஆனால் இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்ல விரும்புறேன். உங்க வீட்டுல எவ்வளவு பொருள் இருக்குதுன்றது முக்கியம் இல்ல, உங்க வீட்டுல ரட்சிப்பு இருக்குதா இல்ல. கேட்கல. நான் மறுபடியும் ட்ரை பண்றேன். நீங்க ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லி பாருங்களேன். எவ்வளோ இருக்குது பொருள்ன்றது முக்கியம் இல்லைங்க, ஐஸ்வர்யம் எவ்வளோ இருக்குதுன்றது முக்கியம் இல்ல. உங்க வீட்டுல தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கணும். 118ஆம் சங்கீதம் 15 இப்படியாக சொல்லுகிறது. நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். யாராவது அல்லேலூயா சொல்றீங்களா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க வீட்டுல என்ன சத்தம் வருது? உன்னை கொலை பண்ணிடுவேண்டி அந்த சவுண்ட் வருதா? சனியன் உயிரை வாங்குது. உங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்களை குறிச்சு என்ன சொல்றீங்க? கட்டையில போக மாட்டேங்குது பாரு. இன்னைக்கு சில வாலிபர்கள் தங்கள் தாத்தா பாட்டியை என்னன்னு கூப்பிடுறாங்க தெரியுமா? பெருசு. பெருசு. அன்பார்ந்த பிள்ளைகளே, நான் அதுக்கு தான் உங்களுக்கு உங்க வீட்டுக்கு இயேசு வந்தா என்ன சொல்லுவாரு? சகேயு என்கிற ஒரு மனிதன் இருந்தான். அந்த மனிதனுடைய வீட்டுக்கு ஆண்டவர் சென்றார். லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அவனுடைய வீட்டுக்கு செல்லுகிறார். But there was something that was missing in his house. சகேயு இடத்திலே எல்லாம் இருந்தது. சமுதாயத்தில் அந்தஸ்து இருந்தது, வேலை இருந்தது. அவன் எல்லா இடத்திலும் காசு வாங்குகிறவன். அவன் வீட்டுக்கு ஆண்டவர் போனது எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆச்சரியம். ஆனா அவன் வீட்டுல போய் ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறார். அவன்கிட்ட அவர் ஒண்ணு சொல்லல, நீ ஒரு பாவின்னு சொல்லல, நீ மனம் மாறணும்னு சொல்ல. அவன் பேசிக்கிட்டு இருக்கும் போதே அவன் ஆவியில் குத்தப்பட்டவனாக அவன் ஆண்டவரிடத்துல சில வார்த்தைகளை சொல்லுகிறான். வாசிக்கிறீங்களா? லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனம். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சரி. சகேயு அவங்க எல்லாரும் இவனை குற்றப்படுத்தி கொண்டிருக்கும் போது மனம் மாற்றம் அடைந்த அவன் நின்று சொல்லுகிற வார்த்தைகளை கவனியுங்கள். கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாலத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். அதற்கு இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா? அந்த சகேயுடைய மனதிலே ஒரு மாற்றம் வருகிறது. என் ஆஸ்தியை நான் பாதியை நான் கொடுத்துடுறேன். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எந்த அளவுக்கு ஒரு மாற்றம்னா, எனக்கு ஆஸ்தி முக்கியம் இல்ல, எனக்கு சந்தோஷம் தான் முக்கியம். எனக்கு ஆஸ்தி முக்கியம் இல்ல, சமாதானம் தான் முக்கியம். அன்பார்ந்த பிள்ளைகளே, இந்த உலகத்தில் நம்ம வாழ்ற நோக்கமே தேவனுடைய வெளிச்சத்தை இந்த உலகத்துக்கு தர வேண்டும். அந்த வெளிச்சம் செழிப்பாகவும் இருக்குது, அதே சமயத்தில் தேவன் அருள் சமாதானம் காணப்பட வேண்டும். நம்முடைய கூடாரத்தின் மேல் ஒரு மகிமை காணப்பட வேண்டும். கூடாரத்தின் மகிமையின் காரணர் இன்றைக்கு உங்க வீட்டுக்கு வர விரும்புகிறார். எத்தனை பேருக்கு இயேசு உங்க வீட்டுக்கு வரணும்? அவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. சங்கீதம் 122:7-8 இப்படியாக சொல்லுகிறது, உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. என் சகோதரர் நிமித்தமும் என் சிநேகிதர் நிமித்தமும் உன்னில் சமாதானம் இருப்பதாக. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஆண்டவர் சொல்றார், என் சகோதரர், அவருடைய ஊழியக்காரர், என் சிநேகிதர், அவரோட உடன்படிக்கையில இருக்கிறவர்கள் நிமித்தமாக உன்னில் சமாதானம் இருப்பதாக. நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், ரட்சிக்கப்படாத உங்களுடைய வீட்டில இருக்கிற நபர்களுக்கு கூட உங்கள் நிமித்தமாய் சமாதானம் இருப்பதாக. யாரெல்லாம் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? என் சகோதரர் நிமித்தமும் என் சிநேகிதர் நிமித்தமும் உன்னில் சமாதானம் இருப்பதாக. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம், உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகம். அன்பார்ந்த பிள்ளைகளே, இந்த யூதர்களுடைய வீட்டிலே இருக்கிற சில ரகசியத்தை நான் கொடுத்து நான் ஜெபிக்க போகிறேன். இந்த ரகசியம் ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். பலரும் தங்கள் வீட்டுக்கு முன்பாக ஒரு பூசணிக்காவுல ஒரு மூஞ்ச வரைஞ்சு, அந்த மூஞ்சி விகாரமா இருக்கும், 2 பல்லு வெளியே இருக்கும், ஹேன் இருக்கும், அழகா இருக்கும் பெயிண்ட். ஆனா அங்க இருக்கிற அந்த பொம்மைய பார்த்தா ஐயோ இந்த வீட்டுல இவங்க தான் இருக்கிறாங்களான்னு ஒரு டவுட்டே வந்துடும். அதுல வேற சிலர் வீட்டுல அப்பாவுக்கு ஒரு பொம்மை, அம்மாவுக்கு ஒரு பொம்மை, பக்கத்துல ஒரு குட்டி பிசாசு பொம்மை. கண்ணு பற்ற போது, கண்ணு படுறதுன்றது உண்மையா? எபிரேய பதத்துல ஆயின் ஹரா எழுதி கொள்ளுங்க. ஆயின் ஹரா, AYIN, ஹரா. ஆயின்னா கண் என்று அர்த்தம், ஹரா என்று சொன்னால் ஈவில் என்று அர்த்தம். இந்த பொல்லாத கண்கள், வன் கண்கள், அது இருக்கத்தான் செய்கிறது. அன்பார்ந்த பிள்ளைகளே, ஆண்டவர் உங்கள் வீட்டை ஒரு சிறிய கூடாரம் சொன்னல, அதுக்கு எபிரேய பதத்துல மிக்தாஷ் மஆட், மிக்தாஷ் மஆட், ஸ்மால் சாங்சுரி, MIKDASH, மிக்தாஷ் மஆட், ஸ்மால் சாங்சுரின்னு அர்த்தம், சிறிய கூடாரம் என்று சொல்லி அர்த்தம். சோ அவங்க வீட்டை அவங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா பாதுகாத்துக் கொள்ளுவாங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவங்களுடைய வீடு ரொம்ப முக்கியம். அந்த வீட்டுல சில காரியங்களை கடைபிடிப்பாங்க. ஏன்னா அது கர்த்தர் வந்து உலாவுகிற இடம். நான் சொல்லுகிற சில காரியங்களை இன்றைக்கு நீங்கள் செய்து பாருங்கள், நிச்சயமாய் உங்க வீட்டுக்கு ஒரு ரட்சிப்பு வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? அன்னைக்கு இயேசு வந்தபோது ஏதோ ஒரு குறைவை சகேயு கண்டு அதை ரெக்டிஃபை பண்றதுக்கு அவன் அறிக்கை செய்தான். கர்த்தர் சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. நான் நம்புகிறேன், இன்றைக்கு கர்த்தர் உங்களோட பேசும்போது நீங்களும் உங்கள் வீட்டில் சில மாற்றங்களை செய்யும்படி அறிக்கை செய்ய போறீங்க. உங்க வீட்டுக்கு ஒரு ரட்சிப்பு வரப்போகிறது. நான் மறுபடியும் சொல்றேன், உங்க வீட்டுக்கு ரட்சிப்பு வரப்போகிறது. ஆணித்தரமாய் ஆமென் சொல்லுங்க. ஒரு பெரிய பொருளாதார ஆசீர்வாதம் வரப்போகிறது. ஒரு பெரிய சமாதானம் வரப்போகிறது. நெடு நாளாக நீங்கள் காத்திருந்த காரியம், நீங்கள் தேடின காரியம் உங்கள் கூடாரத்தை தேடி வரப்போகிறது. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப தாயின் ஹரா, அதை எப்படி அவங்க எதிர்க்கிறாங்கன்னு சொன்னா, நம்ம கூட இன்னைக்கு நிறைய பேருடைய வீட்டில் அந்த காரியத்தை நாம் செய்து வைக்கிறோம். என்ன செய்து வைக்கிறோம்? அன்பார்ந்த பிள்ளைகளே, உபாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிக்க போகிறோம். இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. சரி, இந்த வார்த்தை எல்லாரும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. வார்த்தை உன் இருதயத்தில் இருக்க கடவது. அப்புறம் நீ அவைகளை, அந்த வார்த்தைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய்
போதித்து உன் வீட்டுல இருக்க பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் நல்ல கவனிங்க, உன் வீட்டில் உட்கார்ந்திருக்க போது, வழியில் நடக்கிற போது, படுத்துக் கொள்ளுகிற போதும், உன் வீட்டுல ரூம்ல படுத்து கொள்ளும் போதும், எழுந்திருக்கிற போதும், நீ எழுந்து பாத்ரூமுக்கு போகும் போதும், அவைகளை குறித்து பேசி, நீ அந்த வார்த்தைகளை குறித்து பேசி, அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக் கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாய் இருக்க கடவது. அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும், அந்த வார்த்தைகளை உன் வீட்டின் நிலைக்கால்களிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. யாராவது ஒரு பெரிய அல்லேலூயா சொல்றீங்களா? எத்தனை பேருடைய வீட்டு வாசல்ல கர்த்தருடைய வசனம் இருக்குது? கையை உயர்த்தி காமிங்க. ரொம்ப முக்கியம், கர்த்தருடைய வசனம் உங்க வீட்டினுடைய முகப்புல இருக்கணும். You need to have God's word at the entrance of your house. இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்வார்கள்? அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை அவங்க எழுதி ஒரு சுருள்ல வச்சு அதை அவங்களுடைய வீட்டினுடைய நிலைக்கால்கள்ல ஒரு பக்கத்துல அதை ஆணி அடிச்சு வச்சிருப்பாங்க. அதுக்கு பேரு மெசூசா. அந்த மெசூசான்ற அந்த கர்த்தருடைய வார்த்தையை அவங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு நாளில் சொல்லப்பட வேண்டிய விசேஷித்த ஜெபங்கள், காலையில எழுந்தவன ஜெபம், சாப்பிடும் போது அவங்க சொல்ற ஜெபம், பரூக் அடாய் எலோஹே அடோனாய், அவங்க சொல்லுவாங்க. அந்த வசனத்தை சொல்லி, கர்த்தருடைய நாமத்தை சொல்லி, அவங்க வீட்டை விட்டு புறப்படும் போதும் வீட்டுக்குள்ள திரும்பி வரும்போதும் கர்த்தருடைய வசனங்களை அவங்க அறிக்கை செய்வாங்க. நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். சோ அவங்க வீட்டை விட்டு வெளியே போகும்போது அந்த வசனத்தின் மேல் கையை வைத்து அவங்க கிளைம் பண்ணி ஜெபிச்சுட்டு தான் வெளியே போவாங்க. வீட்டுக்குள்ள வரும்போதும் கர்த்தர் சுகமாய் கொண்டு வந்ததுக்காக அந்த வசனத்தை தொட்டு ஜெபம் பண்ணிட்டு போவாங்க. நான் இயேசுவின் நாமத்தை சொல்றேன், உங்க வீடு இன்றைக்கு ஆசீர்வாதமாக இருக்க போகிறது. யாரெல்லாம் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? சத்தத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? ஆண்டவருடைய வசனம் தானே அதை சொல்லுச்சு. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. ரைட் தி வேர்ட். எந்த பொல்லாத வன்கண்ணும் ஆண்டவருடைய வார்த்தையை மீறி உங்க வீட்டை தொடவே முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? சத்ரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இனி இராது. ஏன்னா அவருடைய வசனம் உங்கள் வீட்டின் மேலே பாதுகாவலாக இருக்கிறது. யாரெல்லாம் ஒரு ஆமென் சொல்ல விரும்புறீங்க? சத்தத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஆமென் சொல்லுங்க. அப்ப உங்க வீட்டின் மேல தேவனுடைய வார்த்தை இருக்க வேண்டும். You need to have the word of God over your house. இயேசு இந்த வீட்டின் தலைவர் என்று எழுதுகிறார்கள், நல்லதுதான். ஆனா அது வசனமா? இல்ல, அது ஒரு வாசகம். மனிதனுடைய வாசகங்கள் அல்ல. Jesus is the silent listener in our house. அது வாசகம், அது வசனம் அல்ல. வசனத்துக்கும் வாசகத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. வாசகம் மனிதர்கள் பேசுவது, வசனம் தேவன் கொடுத்தது. வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இருபுறம் கருக்குள்ள பட்டயமா இருக்குது. எந்த சத்துரு வந்தாலும் அந்த பட்டயம் வீசும். ஆமென். எத்தனை பேர் இன்னைக்கு உங்க வீட்டு மேல கர்த்தருடைய வார்த்தையை வைக்க போறீங்க? ஆமென். நல்ல கையை உயர்த்தி ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து கேளுங்க, அவருடைய வார்த்தை இருக்குதா? அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, உங்க வீடு, யூதர்களுக்கு அவங்க வீடு ஆசீர்வாதங்களை அட்ராக்ட் பண்ற ஒரு இடம். வீடு ஆசீர்வாதத்தை தேடி போகிற இடம் இல்ல. நீதிமானுடைய கூடாரத்தில் ஆண்டவர் இந்த ஆசீர்வாதங்களை கொண்டு வந்து கொடுக்கிறாராம். அதனாலதான் சங்கீதம் 23 நம்ம வாசிக்கிறோம், நன்மையும் கிருபையும் எப்பெல்லாம் தொடரும்? ஜீவனுள்ள நாளெல்லாம். ஆண்டவரே, மனப்பாடமா சொன்னா ஆரம்பிச்சு விட்டா ஃபர்ஸ்ட்ல இருந்து கட 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 கடன்னு சொல்லிடுவோம். வசந்த வாசிங்க, சங்கீதம் 23:6 வாசிக்கலாம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த
நாட்களாய் நிலைத்திருப்பேன். இது கர்த்தருடைய வீட்டிலேன்னு சொல்லும் போது ஆண்டவருடைய ஆலயத்தில் மட்டுமல்ல, தேவன் உங்களுக்கு தந்த வீட்டிலே நீங்கள் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பீர்கள். விசுவாசிக்கிறவங்க யாராவது ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. விசுவாசத்துல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்க வீடு அடிக்கடி காலி பண்றது வராதே இனிமேல். என்கிட்ட ஒருத்தவங்க வந்து சொல்றாங்க, பாஸ்டர் இந்த வீடு சரியில்லை, இந்த வீட்டை காலி பண்ணிட்டுமா? ஆவியானவர் கேட்க சொன்னார், இது எத்தனாவது வீடுன்னு கேட்டேன். 6வது வீடு பிரதர். 7வது வீடு நல்லா ராசியா இருக்கும்ல. ஆடா பாவிகளா, நான் என்ன வாஸ்து நிபுணரா? உங்க வீட்டில கிச்சன் ராங்கான இடத்தில் இருக்கிறது, அந்த கிச்சனை மாத்தி வையுங்கள். இந்த இடத்தில் வாசல் வரக்கூடாது. அதெல்லாம் முக்கியம் இல்லைங்க. உங்க வீட்டுல கர்த்தர் இருக்கிறாரா? கேட்கலையே. ஆமென். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேன்றீங்களே. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய வீட்டுல நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பதற்கு காரணம் என்ன? அந்த வீடு தேவன் தங்குகிற ஸ்தலமாக இருக்க வேண்டும். அந்த வீட்டுல குறை இருக்க கூடாது. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. 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 ஒரு வசனத்தை நான் வாசிக்க சொல்லி உங்ககிட்ட கேட்க போகிறேன். ஆண்டவர் இந்த காரியத்தை எதற்காக சொல்றாரு பாருங்க. நீ ஒரு வீட்டை கட்டி அதுல குடி இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் பல நேரத்துல சொல்றார். உபாகமம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல வாசித்து பாருங்களேன். திராட்சை தோட்டத்தை நாட்டி அதை அனுபவியாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டுக்கு திரும்பி போக கடவன். அவன் யுத்தத்திலே செத்தால் வேறொருவன் அதை அனுபவிக்க அனுமதிப்பானே. ஆகவே என்ன செய்யணும்? அவன் வீட்டுக்கு போகட்டும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? அப்படின்னா உங்க வீட்டுக்கு தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார். உபாகமம் 24ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்துல யுத்தம் கூட முக்கியம் இல்ல, உன் குடும்பத்தோட இருக்கிற சந்தோஷம் தான் முக்கியம்னு கர்த்தர் சொல்றாரு. உன் மனைவியோட இருக்கிற சந்தோஷம் தான். இன்னைக்கு ஆண்டவர் பல பேர் இங்க இருந்து பல தேசங்கள்ல போய் வேலை செய்து கஷ்டப்பட்டு வீட்டை கட்டுறாங்க. ஆனா உங்க வீடு இன்றைக்கு எப்படி இருக்கிறது? வாசிங்க. உபாகமம் 24:5. ஒருவன் ஒரு பெண்ணை புதிதாய் விவாகம் பண்ணியிருந்தால் அவன் யுத்தத்திற்கு புறப்பட வேண்டாம். அவன் மேல் யாதொரு வேலையும் சுமத்த வேண்டாம். அவன் ஒரு வருஷம் தன் வீட்டிலே இஷ்டப்படி இருந்து தான் விவாகம் பண்ணின ஸ்திரீயை சந்தோஷப்படுத்துவானாக. இஸ்ரவேல்ல அவங்க குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இவ்வளவு பெரிய வேலையா இருந்தாலும் திருமணமான பிறகு ஆர்மியில கூட அவங்களுக்கு 1 வருஷம் அவங்களுக்கு வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. அவங்க வந்து தங்க வீட்டை கட்டணும். அவங்க வீட்டை கட்டினா தேசம் கட்டப்படும். கேட்கல பெரிய ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? இப்ப நான் ஒரு காரியம் சொல்றேன், நல்லா புரிந்து கொள்ளுங்க. உங்க வீட்டுல சில ஓட்டைகள் இருக்க கூடாது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க வீட்டுல தங்கி இருக்க வேண்டும். 112ஆம் சங்கீதத்தை வாசித்து பாருங்கள். 112ஆம் சங்கீதத்திலே இந்த 3 வசனங்களை நீங்க வாசித்து பார்க்கும் போது ஆண்டவர் இப்படியாக சொல்லுகிறார். சங்கீதம் 112:3 வசனம். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என் வீட்டுல ஓட்ட கிடையாது. சிலர் பொத்தலான பையில போடுற மாதிரி. அதுக்கு காரணம் என்ன நான் சொல்றேன். இதை மட்டும் நீங்க செஞ்சீங்கன்னா இன்னையில இருந்து உங்க வீட்டுல ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் சமாதானமும் வீட்டுல நிக்கும். யாரெல்லாம் ஒரு ஆமென் சொல்ல விரும்புறீங்க? நம்பர் 1, உங்க வீட்டுல இன்னைக்கு கர்த்தருடைய வெளிச்சம் வரணும். சொல்லுங்க ஆமென். நம்ம வீட்டுல என்ன பண்ணுவோம்னா நிறைய ரூம்ல வெளிச்சம் வரும், ஆனா இருள் நிறைந்த சில ரூம்களை வைத்திருப்போம்.
அங்க நமக்கு உதவாத பழைய கட்டில், தாத்தா யூஸ் பண்ண அந்த சேரு, உங்க அம்மாவுடைய அம்மா கொடுத்த சீதனமான பித்தளை பாத்திரம், அதுலதான் எங்க பாட்டி வெண்ணி வச்சு குளிப்பாங்க. அதையெல்லாம் அப்படியே வச்சு 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 அது ஒரு சாக்குப்பொழியில வச்சு அது யாருக்கும் அனுபவிக்க விடாம நீங்க அதை கடைசியா சொல்லிட்டு போங்க உங்க பேத்திக்கிட்ட, இதெல்லாம் என் பாட்டி, இது நீ எடுத்துட்டு போ. அதை கண்டுக்காது, எடைக்கு போட்டு வித்துட்டு பேரிச்சம்பழம் வாங்கி சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பழையன கழிதலும் புதியன புகுதலும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? சிலருடைய வீட்டுக்கு போனா அலுமீராவா இருக்கும். புடவை பாத்தீங்கன்னா அப்படியே அடுக்கடுக்கா இருக்கும். அப்போ வாங்கின புடவை, இப்போ வாங்கின புடவை கட்டவே மாட்டாங்க. ஆனா அந்த புடவை அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். எதுக்குன்னா ஞாபகார்த்தமா வச்சிருக்கிறேன். சிலர் வீட்டுல உடைஞ்சு போன குக்கரு, கை காது இல்லாத பால் காக்கிற பாத்திரம், இது எல்லாம் உங்க வீட்டுல நீங்க வச்சிருந்தீங்கன்னா நீங்க என்ன தெரியுமா சொல்றீங்க? என் ஆண்டவர் என்னை பிச்சைக்காரனாக ஆசீர்வாதமா வைத்திருக்கிறார். நான் ஒரு உடைஞ்ச பெருங்காய டப்பா. உங்க வீட்டுல எனக்கு அந்த ஜூயிஷ் அவங்க சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு பலார் நிறைஞ்ச மாதிரி. உடனே போன் பண்ணி என் வைஃப்ட்ட சொன்னேன். அவர் சொல்றாரு, ஒரு யூதருடைய வீட்டுல ஒரு அல்மீரா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுல ஒரு கைப்பிடி இருந்துச்சுன்னா அந்த கைப்பிடி உடைஞ்சு இருந்தா கூட அவங்க மனசு அடிச்சுக்குமா, ஐயோ இந்த கைப்பிடியை சரி பண்ணணும், ஏன்னா என் வீட்டுல ஒரு பெர்ஃபெக்ஷன் இருக்கணும். கர்த்தர் அவர் விசாரிக்கிற நாளிலே என் கூடாரத்துல குறைவை காண விட்டார். யாரெல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? எத்தனை பேர் சந்தோஷமா ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என் வீட்டுல உடைச்சல எடுத்து போட போறேன். போய் உங்க வீட்டு ஐயாவை தூக்கி போட்டுறாதீங்க, சரியான ஓட்டன்னு சொல்லி. அன்பான வீட்டு பிள்ளைகளே, நான் ஜோக்குக்கு சொல்ல, நல்லா புரிந்து கொள்ளுங்க. பழைய காரியங்களை வச்சுக்கிட்டு இருக்காதீங்க, அதுல சில சாபம் இருக்கும். ஒரு குடும்பம் என்ற ஜெபிக்க வர்றாங்க, அந்த பிள்ளைக்கு பயங்கரமான பிசாசு போராட்டம். ஆண்டவர் சொல்றாரு, இவங்க கர்த்தரை அறியாத குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. நான் கேட்கிறேன், ஆமா ஐயா. அப்ப ஆண்டவர் சொல்றார், உங்கள் மூதாதையர்கள் உங்களுக்கு கொடுத்த ஒரு காரியத்தை உங்க பீரோல வச்சிருக்கிறீங்க. அவங்க சொல்றாங்க, இல்லவே இல்லையே, நாங்க ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்நானம் பெற்றுட்டோம், எல்லாம் நாங்க படிட்டோமே. ஆண்டவர் சொன்னார், இல்ல வச்சிருக்கிறாங்க. கேட்டா இல்லன்றாங்க. ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆவியானவரே கொஞ்சம் கொஸ்டின் பேப்பர் மட்டும் இல்ல, ஆன்சர் பேப்பரையும் தாங்க. ஆண்டவர் சொன்னாரு, இவங்க கிட்ட நவரத்ன கல்லுன்னு ஒண்ணு வச்சிருக்கிறாங்க, அத தாலியில பதிச்சு வச்சிருக்கிறாங்க. அது அம்மாவுடைய தாலி. அது ஒரு சர்ப்பத்தின் வாயிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு சிவப்பு நிற கல். அந்த கல் இவங்க வீட்டுல இருக்கிற வரைக்கும் சாபம். அந்த வாலிப பெண் விபச்சார எண்ணங்களோடு போராடுகிறாள், அழுகிறாள். நான் இப்படி கிடையாது, ஏன்னே தெரியல, ஒரு சாபம், தலைமுறைகளின் சாபம். சில காரியங்கள் உங்க வீட்டுல தேவன் இன்னைக்கு உங்க வீட்டை ஒரு கிளீன் பண்ண வைப்பாராங்க. உங்க வீட்டுல தேவையில்லாத பொருட்கள், உங்களுக்கு நிருடல் ஏற்படுத்துகிற பொருட்கள், அழுக்கானது, பயன்படுத்தாததை உங்க வீட்டை விட்டு எடுத்து போட போறீங்க. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க எடுத்து போட்டுட்டு நாளைக்கு ஆராதனைக்கு வாங்க, ஆண்டவர் உங்களை அழகா ஆசீர்வாதமாய் வைக்க போகிறார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்றீங்களா? அன்பார்ந்த பிள்ளைகளே, நான் பல தேசங்கள்ல போய் பல வீடுகளில் தங்கி இருக்கிறேன். நான் சிலருடைய வீடுகளில் தங்கும் போது, அந்த வீடுகளுக்குள்ள செல்லும் போதே அந்த இடத்துல குப்பை கூளமா எல்லாம் அப்படியே பயங்கரமா முடி. கட்டிலுக்கு கீழே திரும்பி பார்த்தா உலகமாக அழுக்கு அங்க இருக்கும். கட்டிலுக்குள்ள கீழே கூட்டிருக்கவே மாட்டாங்க, வீட்டை தொடச்சிருக்கவே மாட்டாங்க. தவறு சொல்லல, உங்க வீடு தான், நீங்க எப்படி வேணா வச்சுக்கலாம். ஆனா வீட்டை கர்த்தர் கொடுத்தாரே, அதை அலங்காரமாய் வைத்திருக்க வேண்டும், அதை பரிசுத்தமாய் வைத்திருக்க. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஒரு யூதருடைய வீட்டுல கர்த்தருடைய வேதத்துக்கு, தோரா, அந்த பஞ்சாகமத்தை அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்டா வச்சிருப்பாங்க. குடும்பமா உட்கார்ந்து அவங்க வாசிப்பாங்க. அதுதான் அவங்க வீட்டுல சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன், நாட் தி 60-inch டிவி. நம்முடைய வீட்டுல சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் அந்த டிவி. சோஃபாக்கு நேரம் பெருசா யார் வந்தாலும் அவங்க கிட்ட பேசுறதை விட்டு டிவியை பார்த்துக்கிட்டு இருக்கிறது. எது உங்களுடைய மைய பகுதியாக இருக்கிறது? வாட் இஸ் தி சென்டர் ஆஃப் யுவர் ஹவுஸ் பிளெஸிங்? உங்க வீட்டுல யாரை நீங்க தேடுறீங்க? உங்களுக்கு உட்கார்ந்தாலே உங்க வீட்டுல என்ன ஞாபகம் வருது?
டிவி பார்க்கணும் ஞாபகம் வருதா, இன்டர்நெட்ல பார்க்கணும் ஞாபகம் வருதா, கதை அடிக்கணும் ஞாபகம் வருதா, இல்ல தேவனுடைய வசனத்தை கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? உங்க வீட்டுல தேவனுடைய வெளிச்சம் வருவதாக. ஏன்னா நீங்க தான் உங்க வீட்டுக்கு ஆசாரியனா இருக்கிறீங்க. நீங்க உங்க பிள்ளைகளுக்கு ஆசாரியனா இருக்கிறீங்க. நீங்க உங்க பிள்ளைகளுக்கு ஆசாரியர்களா இருக்கிறீங்க. நீங்க தான் வசனத்தை போதிக்கணும். யாராவது கையை தட்டி ஒரு ஆமென் சொல்ல விரும்புறீங்களா? அப்ப என்ன பண்ணணும்? இன்னைக்கு வீட்டுக்கு போய் உடஞ்சதை எல்லாத்தையும் தூக்கி போட்டுறணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உடஞ்சதை நீங்க வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா சொல்லுங்க, அவங்கள பார்த்து என்ன பார்த்து சொல்லாதீங்கப்பா, நான் எடுத்து போட்டேன். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, உடஞ்சதை வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க என்ன சொல்றீங்கன்னா, கத்தட்ட சொல்லுங்க அவங்ககிட்ட, நீங்க கத்தட்ட என்ன சொல்ல விரும்புறீங்கன்னா, ஆண்டவரே உம்மால் எனக்கு புதுசா வாங்கி தர முடியாது, இந்த உடஞ்சதை வச்சே நான் சமாளிச்சு கொள்றேன், உம்மால என்னை ஆசீர்வதிக்க முடியாது, நான் இவ்வளவுதான், உமக்கு இவ்வளவுதான் என்னை ஆசீர்வதிக்க முடியும், ஆகவே இந்த உடஞ்சதையே வச்சிருக்கிறேன். ஆண்டவர் சொல்ல, நான் புதுசா உங்களுக்கு தர போறேன். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரே ஆமென் சொன்னவங்களுக்கு மட்டும் புதுசா தாங்கப்பா. அதுக்கு ஏங்க கம்மியா சொல்றீங்க? நான் என்ன குடுகுடுப்புக்காரனா நல்ல காலம் பிறக்குதுன்னு சொல்றதுக்கு? நான் வசனத்திலிருந்து சொல்றேன், உங்க வீட்டுல உங்க பாளையத்துல பரிசுத்தம் இருக்க வேண்டும். பாபிலோனிய சால்வை வேண்டாம். தன் தகப்பனையே ஏமாத்தி ராகேல் அவருடைய தகப்பனுடைய தெய்வங்களை ஒளித்து வைத்தார். அது நிமித்தமாய் சீக்கிரம் மரித்து போனாள். She carried the curse from her father's house. ஒருவேளை அது தங்கத்தில் இருக்கலாம், வைரத்தில் இருந்திருக்கலாம். தனக்கு வயிறு வலி மாதம் ஏற்படுகிற மாதவிடாய் என்று சொல்லி அதை பதுக்கி வைத்தாள். சபிக்கப்பட்டவளானாள். சீக்கிரமாய் ஜீவனை இழந்து போனாள். அதிகமாய் நேசித்தவள், ஆனால் ஜீவனை இழந்து போனாள். காரணம் என்ன? அவருடைய கூடாரத்தில் தீட்டானதை கொண்டு வந்தாள். உங்க கூடாரத்தில் தீட்டானது வரவே கூடாது. அதை அருவருத்து தூக்கி போடுங்க. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? ஒரு வீட்டுக்கு போறேன், ஒரு பையன் அவங்க ரூமை விட்டு வெளியே வரவே இல்லை. அந்த ரூம்லயே நடந்து நடந்து அவன் கீழே இருக்க மொசைக்கெல்லாம் குழி விழுந்து போச்சு. அவனுக்கு எப்படி விடுதலை? ஆண்டவர் சொன்னா, இந்த வீட்டுல ஒரு அசுத்தமான காரியம் இருக்கிறது. யாரோ ஒருத்தவங்க அவங்களுக்கு ஒரு படம் வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த படத்தை அவங்க வீட்டுல மாட்டி இருக்கிறாங்க. அந்த படத்துல இருக்கிற ஒரு விக்கிரகத்தின் ஆவி, அது இந்த மயான கொலை அல்லது அது ஆட்களை மைண்டை கேப்சர் பண்ணி அவங்கள தன்னுடைய வசமா இழுக்கிற ஒரு ஆவி. அவன் திடீர்னு நைட்ல 12 மணிக்கு எழுப்பி போயிட்டு விடிகிற வரைக்கும் மைதானத்துல உட்கார்ந்து நெருப்பு மூட்டி என்னமோ பண்ணுவான்னு சொல்லி சொல்றாங்க. எனக்கு ஆவியானவர் சொன்னார், காரணம் அவங்க வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த கிரியை. அது யாரோ ஒரு பெரிய ஒரு IAS IPS யாரோ ஒருத்தவங்க அவங்க அப்பாவுக்கு பழக்கமான கொடுத்தாங்கன்னு வீட்டுல மாட்டி வச்சிருக்காங்க. ஆண்டவர் சொன்னார், சீ, அதை எடுத்து போட்டு வெளியே. இன்னொரு வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. அந்த பையன் திருமணமாக போகுது, அடுத்த வாரம் கல்யாணம், தற்கொலை பண்ணணும்னு சொல்லி அவன் துடிக்கிறான். அவனை காப்பாத்தி வீட்டுல கட்டி வச்சிருக்கிறாங்க. கூப்பிடுறாங்க, நான் வீட்டுக்கு போறேன். போய் ஜெபம் பண்ண போனா ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், நீ அப்படியே திரும்பி பார். இடது பக்கமா திரும்பி பார்த்தா அல்மிரா இருந்துச்சு. அல்மிராவில் ஷோகேஸ் இருந்துச்சு, அதுல கிளாஸ் ஷெல்ஃப் இருந்துச்சு. அதுக்கு உள்ள ஒரு அழகான ஆர்டிஃபெக்ட், ஒரு பட்டு போன மரத்துல ஒரு எலும்பு கூடு தூக்கு போட்டு தொங்கிக்கிட்டு இருக்குது. ஆண்டவர் சொன்ன, அதை எடுத்து போட சொல்லுங்க. கர்த்தருடைய நாமத்துல சொல்றேன், அதை எடுத்து போட்ட உடனே அந்த பையனுக்கு தெளிவாயிருச்சு. திருமணமாகி குழந்தைகள் பிறந்து இன்னைக்கு ஊழியம் செய்கிறார். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? எத்தனை பேர் இன்னைக்கு உங்க வீட்டுல கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரப்போகுதுன்னு விசுவாசிக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? அடுத்ததா, மூன்றாவதாக, உங்க வீட்டுல இன்னைக்கு சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுதியிருக்கிறபடி உங்க வீட்டுல சமாதானமான வார்த்தைகள் இருக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுட்டு ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்க வீட்டுல நீங்க என்ன பேசுறீங்கன்றது முக்கியம். எழுதி கொள்ளுங்க. What I speak in my house matters. உங்க வீட்டுல நீங்க என்ன பேசுறீங்க? If you discuss problems will increase. If you speak solutions will increase. கம்ப்ளைண்டே பேசிக்கிட்டே என் புருஷன் சரிப்பட்டு வர மாட்டான், என் பொண்டாட்டி மாறவே மாட்டான், என் பிள்ளைங்க கேட்கவே கேட்காதே, இந்த தவறான அறிக்கைகளை பேச பேச பேச, கான்ஸ்டன்ட் கம்ப்ளைண்ட்ஸ், நெகட்டிவா பேச பேச உங்க வீடு, நீதிமொழிகள் 18:21 சொல்லுகிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. என்னாகுமா 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் முறுமுறுத்த போது
கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து அக்கினி அது எழும்பி அவர்களை பட்சித்து போட்டதா. நெகட்டிவ் ஸ்பீச், லஷோன் ஹர்ரா. ஹர்ரா என்றால் ஈவில், லஷோன் என்றால் பேச்சு, நெகட்டிவ் பேச்சு. அவங்க குடும்பத்தை அது ஒன்றுமில்லாமல் போக பண்ணிடும். நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா எதை பேசுறீங்களோ அதுதான் அறுவடை செய்வீங்க. குறைவை பேசுனா குறைவு தான் வரும். நிறைவை பேசுறீங்கன்னா நிறைவானவர் உங்க வீட்டை நிரப்புவா. எத்தனை பேர் கர்த்தருக்கு நன்றி செலுத்த விரும்புறீங்க? நான்காவதா ஒரு காரியத்தை சொல்றேன், தயவு செய்து எழுதி கொள்ளுங்க. சங்கீதம் 112 7:8 துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான் அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனா இருக்கும். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்க வீட்டுல உங்க இருதயம் எப்படி இருக்கணும்னா கர்த்தரை நம்பி எப்படி இருக்கணும் சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க சிஸ்டர். 8 அவன் இருதயம் உறுதியா இருக்கும். அவன் தன் சத்துருக்களில் சரிகட்டுதலை காணும் மட்டும் பயப்படாதிருப்பான். எழுதி கொள்ளுங்க. உங்க வீட்டுல உங்க இருதயம் உறுதியா இருக்கணும். உங்க இருதயம் அலை பாயக்கூடாது. பாருங்க, நான் தப்பா நினைச்சுக்காதீங்க. நம்முடைய இந்தியாவிலே ஒரு தனி பொருளாதாரம் ஒன்று இருக்கிறது. அது என்ன பொருளாதாரம் தெரியுமா? அரிசி பெட்டிக்குள் மறைந்திருக்கிற சில 100 ரூபாய்கள், பருப்பு பாக்ஸுக்குள் மறைந்திருக்கிற 500 ரூபாய்கள், கணவனுக்கு தெரியாமல் தனியாக ஒரு பேங்க் கொண்டு போய் கொண்டிருக்கும். அது சேலையின் நடுவிலே கடைசி சேலைக்கு மேல் இருக்கும். அது சர்க்கரைக்குள்ள வைக்க மாட்டாங்க, அதிகமா புருஷன் தொடாத ஏலக்காய்க்குள்ள வைப்பாங்க. தனி பேங்க், பிள்ளைகளும் கண்டுபிடிக்க முடியாது, புருஷனும் கண்டுபிடிக்க முடியாது. யூதர்களுடைய வீட்டுல அவங்க அதை செய்ய மாட்டாங்களா, மறைச்சு வைக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? இவங்க அதை மறைச்சு வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, எனக்கு ஏதாவது ஒரு தீங்கு நாள் வந்துருச்சுன்னா, என்கிட்ட காசு இல்லாம போயிருச்சுன்னா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க சொல்லுவீங்க, தப்பு இல்லையே, நல்லது தானே, நம்ம கிட்ட இல்ல. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? எப்போ உங்க பர்ஸ்ல பணம் காலி ஆகும் போதும் உங்க மைண்ட்ல தோணும், ஆஹா பருப்பு டப்பாக்குள்ள 500 ரூபாய் இருக்குது. அப்போ அது உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குதா? அல்லாவிட்டா அதை மறைத்து வைக்கும் போது உங்க மனப்பான்மை என்னவாக இருக்கிறது? அதை மறைக்கும் போது உங்க மனசுக்குள்ள ஒரு பயம் வருகிறது. என்ன பயம்? அதை மறைக்கிறதுக்கு காரணமே எனக்கு இல்லாம போயிட்டா. அவன் இருதயம் உறுதியா இருக்கும். இதே வசனத்தை மேலதானே அவன் வீட்டிலே ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் அவன் வீட்டுல தங்கி இருக்கும்னு போட்டிருக்குது. அப்போ உங்க வீட்டுல தங்கி இருக்கும்னு நினைச்சா நம்ம ஏன் மறைச்சு வைக்கணும்? நம்ம ஏன் புருஷனுக்கு தெரியாம சீட்டு போடணும்? அப்படியானால் நாம் ஆசீர்வாதத்தினால் இயங்கவில்லை, பயத்தினால் இயங்குகிறோம். நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது என்று யோபு சொல்லுகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி மறைக்கிறது எனக்கு தெரியல, அது தப்புன்னு சொல்றதை விட அதனுடைய பேசிக் காரணம் என்னன்னா, எனக்கு ஒரு நாள் இல்லாம போயிட்டா. இன்னைக்கு கர்த்தரை நம்பி உறுதியாய் சொல்ல போகிறோம், கர்த்தரை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.